நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்த தகவல்கள் வெளியாவதில் தொடர் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. எந்த கட்சிக்கு எவ்வளவு தொகுதிகள் என்பதை இறுதி செய்வதில் தாமதம் நீடிப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொகுதிகளின் எண்ணிக்கையில் அதிமுக பாஜக இடையே கருத்து வேறுபாடு இருப்பதாகவும் அமமுகவும் இரட்டை இலக்கத்தில் சீட்டை எதிர்பார்ப்பதாகவும் தொடர்ந்து தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. இதுகுறித்த விவரங்களோடு இணைக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, ஒருபுறம் திமுக தன்னுடைய தொகுதி பங்கீட்டை அடுத்தடுத்து உறுதி செய்து வருகிறது, மற்றொரு புறம் அதிமுக கூட்டணியில் என்ன நடக்கிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தொகுதி பங்கீடு செய்வதில் தாமதம் ஏற்படுகிறது. கூட்டணி கட்சிகள் எத்தனை தொகுதிகளை கோரிக்கை வைக்கிறார்கள்? அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? வணக்கம். அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாவே பாஜகவுடன் கூட்டணி என்ற ஒரு ஒப்பந்தம் உறுதியானது. இந்நிலையில் பாஜக மற்றும் அதிமுக என இரண்டு பெரும் கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி இதர பல கட்சிகள், அதாவது பல கட்சிகளையும் இணைத்து அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்று உருவாக்கி அதற்கான பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே முதற்கட்டமாக தமிழகத்திலே முதல் கூட்டணி என்று உருவான அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி தான் கடந்த 2024 தேர்தலில் அந்த கூட்டணி இல்லை. 2021 சட்டமன்ற தேர்தலில் இணைந்து போட்டியிட்ட நிலையில் பாஜகவுடன் அந்த கூட்டணி முறிவை ஏற்படுத்தி மீண்டும் தனது கூட்டணியை உறுதிப்படுத்திய அதிமுக தற்போது வரை தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாத காலம் மட்டுமே அவகாசம் இருக்கக்கூடிய நிலையில், அதாவது தேர்தல் அறிவிப்புக்கு இன்னும் ஒரு மாதம் மட்டுமே அறிவிப்பு இருக்கிற நிலையில் தற்போது வரை அவர்கள் எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கவில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. அதுக்கு அடிப்படை காரணம் அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய மேற்கு மண்டலம் மற்றும் தென் மாவட்டங்களில் பாஜக இடம் கேட்பதாகும். அதே போல பாஜக தொடர்ச்சியாக அதிமுக எளிதில் வெற்றி பெறக்கூடிய அந்த தொகுதிகளை அடையாளம் காட்டி இதை எங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைப்பதாகும். அமமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் 12 இடங்கள் பாஜக கூட்டணியில் கேட்பதாகவும், அதே போல ஏற்கனவே வட மாவட்டங்களில் வலுவாக இருக்கக்கூடிய பாமக 18 தொகுதிகளை உறுதி செய்திருக்கிறது. எனவே வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது வட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு எந்த ஒரு குளறுபடியும் இல்லை என்றாலும் கூட அதிமுக மற்றும் அமமுக என இந்த இரண்டு கட்சிகளும் ஒரே இடங்களை குறிக்கோள் வைத்ததும், பாஜக மற்றும் அதிமுக என இரண்டு கட்சிகளும் ஒரே இடத்தை குறிக்கோள் வைத்ததும் முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக சார்பில் மறைமுகமாக சொல்லப்பட்ட விஷயம் என்றால், பல வேட்பாளர்களுக்கு நேரடியாக களத்தில் வேலை பாருங்கள், இந்த தொகுதி உங்களுக்கு தான் என்று அதிமுக சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அந்த இடங்களை குறிவைத்து, அதாவது கடந்த 2 முதல் 3 ஆண்டுகள் வரை அவர் தொடர்ச்சியாக வேலை பார்த்து வரும் நிலையில் அந்த இடங்களை குறிவைத்து பாஜகவும் தற்போது அதாவது குறிப்பிட்ட இடங்கள், அதாவது அந்த தொகுதிகளை கொடுங்கள் என்று அவர்கள் கேட்பதால் இந்த இழுபறி காரணம் என்று தெரிய வருகிறது. குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு பிரச்சாரத்துக்கு வந்துவிட்டு சென்ற பிறகு இந்த கூட்டணி உறுதியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல அமமுகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அதிமுகவுடன் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, நாங்கள் நேரடியாக பாஜகவுடன் நடத்துகிறோம் என்று அவர் கூறிவிட்ட நிலையில் தற்போது அமமுக 12 இடங்களை கேட்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே 18 எம்எல்ஏக்கள் தினகரனோடு வந்த நிலையில் தற்போது 8 எம்எல்ஏக்கள் மட்டுமே மீதம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இடம் வேண்டும், மேலும் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நால்வருக்கு அந்த இடம் வேண்டும். எனவே 12 தொகுதிகளாகவும் உறுதி செய்துவிட வேண்டும் என்று தினகரன் முடிவில் இருக்கிறார். ஆனால் அதிமுகவோ அதிகபட்சமாக 5 இடங்களை மட்டுமே ஒதுக்க முடியும் என்ற நிலையில் இருப்பதால் பாஜக தனது கூட்டணி ஆதரவாளர் கட்சியுடன் ஒருங்கிணைந்து மொத்தமாக 40 தொகுதியில் அதிமுகவுடன் கேட்பதாக சொல்லப்படுகிறது. பாஜக நேரடியாக நிற்பதற்கு 25 தொகுதியிலும், பாஜக தற்போது இருக்கக்கூடிய இந்த என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கூடுதலாக 15 இடங்கள், அதில் ஒரு சிலர் தாமரை சின்னத்திலும் நிற்கலாம். எனவே அதன் அடிப்படையில் தற்போது அவர்கள் 40 இடங்கள் வரை கேட்பதாக சொல்லப்படுகிறது. முதற்கட்டமாக 60 தொகுதிகள் என்ற ஒரு முதற்கட்ட பட்டியலை அதிமுகவிடம் பாஜக கொடுத்த நிலையில் அந்த பட்டியலை அதிமுகவினருக்கு கடும் அதிர்ச்சி ஏற்படுத்துகிறது. என்றால் அந்த 60 தொகுதியுமே அதிமுக எளிதில் வெற்றி பெறக்கூடிய, அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகள். எனவே அதை மையமிட்டு பாஜக கேட்பது குறித்து தற்போது பேச்சுவார்த்தையில் இழுபறி நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மோடி அவர்கள் வந்துவிட்டு போன பிறகுதான் இந்த பேச்சுவார்த்தை இறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக கூட்டணிகள் உறுதியான பிறகு தற்போது இந்த இடம் ஒதுக்கீடு என்ற அடிப்படையில் தொகுதி பங்கீடு, எந்த தொகுதியை அடையாளம் காணுவது என்பது குறித்தும் தற்போது அந்த இழுபறியை தொடர்ச்சியாக நீடித்து வரும் நிலையில் இந்த வாரத்திற்குள்ளாக, அதாவது வருகின்ற வாரத்திற்குள்ளாக அனைத்து பணிகளை முடிக்க வேண்டும் என்று அதிமுக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.
நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.